எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள முழுசா மூழ்கி போன ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ராத்திரியில. அந்த நகரத்தோட பேர் தான் பூம்புகார். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த மர்மமான கதைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் உண்மைய தோண்டி எடுக்க போறோம். சரி வாங்க, இந்த மர்மத்தோட ஆழத்துக்கு போலாம். இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். பூம்புகார் உண்மையிலே ஒரு பெரிய சுனாமியால ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சா, இல்ல கதை வேற ஏதாச்சும் இருக்கா? வாங்க, இந்த பயணத்துல நம்ம பழங்கால இலக்கியத்தையும் லேட்டஸ்ட் சயின்ஸையும் ஒன்னா வச்சு உண்மையை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல பூம்புகார பத்தி நாம என்ன கதைய கேட்டு வளர்ந்தோன்னு பாத்துரலாம். அதோட பிரம்மாண்டம், அப்புறம் திடீர்னு நடந்த அந்த சோகம், இதெல்லாம் எப்படி ஒரு தலைமுறை தாண்டி இன்னைக்கும் பேசப்படுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பூம்புகார், இதுக்கு காவேரி பட்டினம்னு இன்னொரு பேரும் உண்டு. இது ஏதோ ஒரு சாதாரண ஊரு கிடையாதுங்க. சங்ககால சோழர்களோட மிகப்பெரிய ரொம்ப பரபரப்பான துறைமுக நகரம் அது. யோசிச்சு பாருங்க, அதோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சாதான் அதோட அழிவு எவ்வளவு பெரிய இழப்புன்னு நம்மளால உணர முடியும். கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்திலேயே ரோம்ல இருந்தும் எஜிப்ட்ல இருந்தும் கப்பல்கள் வந்து போற ஒரு இன்டர்நேஷனல் ஹப் மாதிரி இருந்திருக்கு பூம்புகார். செல்வம் கொழிச்சிருக்கு, பல நாட்டு கலாச்சாரங்கள் ஒண்ணு கலந்திருக்கு. மக்கள் கூட்டத்தோட எப்பவும் உயிர்ப்பா இருந்த ஒரு மெகா சிட்டி அது. இப்போதான் கதையோட ட்விஸ்டே வருது. இவ்ளோ பிரம்மாண்டமா, இவ்ளோ செழிப்பா இருந்த ஒரு நகரம் ஒரே நாள்ல கடலுக்குள்ள மூழ்கி உலக வரைபடத்துல இருந்தே காணாம போயிடுச்சுன்னு சொல்லப்படுறதுதான் நம்மள உழுக்குற விஷயம். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சுனாமி கதைக்கு ஆதாரம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா, அது பெரும்பாலும் நம்மளோட பழங்கால இலக்கியங்கள்ல இருந்து தான். வாங்க, அந்த இலக்கியங்கள் இந்த அழிவை எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கேதான் நம்மளோட புகழ்பெற்ற சிலப்பதிகாரம் உள்ள வருது. அதுல கடல் சீற்றம் கொண்டு நகரம் அழிந்ததுன்னு ஒரு வரி வருது. இந்த ஒரு வரியத்தான் சுனாமி கதைக்கு முக்கியமான ஆதாரமா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு இலக்கிய வரியை நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு காப்பியங்கிறது வேற, ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டுங்கிறது வேற. காப்பியத்துல கவிதை நயம், உருவகங்கள், மிகைப்படுத்தல்னு நிறையா இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இலக்கியத்தை அப்படியே எடுத்துக்கிட்டா மகாபாரதத்தை ஒரு ஸ்டார் வார்ஸ் படக்கதைன்னு சொல்லிடலாம் இல்லையா? அதனால நம்ம எந்த ஆதாரத்தையும் கொஞ்சம் விமர்சன கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும். அப்போ இந்த கதையை சயின்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுனா நாம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான சுனாமி நடந்தா அது நிலத்துக்கு அடியில என்ன மாதிரியான தடயங்களை விட்டுட்டு போகும்? ஒரு துப்பறிகிற வேலை மாதிரி தான் இது. ஒரு பெரிய சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தடயவியல் நிபுணர் மாதிரி ரொம்ப தெளிவான தடயங்களை விட்டுட்டு போகும். விஞ்ஞானிகள் இத சுனாமி சிக்னேச்சர் இல்லனா ஒற்றை பேரழிவு அடுக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே நேரத்துல திடீர்னு எல்லாத்தையும் புதைச்சி ஒரு லேயர் உருவாகிறது தான் இது. இப்போ நம்மளோட $1,000,000 கேள்வி இதுதான். இந்த அறிவியல் டெஃபினிஷனை பூம்புகார் பகுதிக்கு அப்ளை பண்ணி பார்த்தா அங்கே அப்படி ஒரு ஒத்த பேரழிவு அடுக்கு இருக்கா? பல வருஷ அறிவியல் ஆய்வுகளுக்கு பிறகு கிடைச்ச பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். பதில் இல்ல. அப்படி ஒரு அடுக்கு அங்க கண்டுபிடிக்கப்படவே இல்ல. சரி, சுனாமிக்கான ஆதாரம் தரையில இல்ல. அப்போ கடலுக்கு அடியில என்ன இருக்கு? நம்மளோட கடல்சார் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், அதாவது மேரின் ஆர்கியாலஜிஸ்ட், தண்ணிக்கு அடியில என்னத்தை தான் கண்டுபிடிச்சாங்க? ஏஎஸ்ஐ, என்ஐஓடி மாதிரி பெரிய நிறுவனங்களோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க கண்டுபிடிச்சது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, தண்ணிக்கு அடியில மனுஷங்க கட்டின கட்டடங்களோட இடிபாடுகள் இருக்கு. ஆனா இங்க தான் முக்கியமான பாயிண்ட். அது எல்லாமே ஒரே காலத்தை சேர்ந்தது கிடையாது. சிலது ஒரு காலத்துல கட்டப்பட்டிருக்கு, சிலது பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கு. இது எதை காட்டுது? ஒரே நாள்ல நடந்த ஒரு திடீர் அழிவா இது காட்டல. அதுக்கு பதிலா பல நூற்றாண்டுகளா மெதுவா நடந்த ஒரு மாற்றத்தை தான் காட்டுது. அப்போ இந்த தொல்பொருள் சான்றுகள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது? நகரம் ஒரே நாள்ல அழிஞ்சதுங்கிற கதை ஒரு கட்டுக்கதை தான்னு தெரிய வருது. உண்மையான கதை என்னன்னா, நகரம் ஒரே நாள்ல அழியல. பல நூற்றாண்டுகளா கடல் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அந்த நகரத்தை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கு. சுனாமி இல்லன்னா அப்ப நிஜமாவே என்னதான் நடந்தது? உண்மையான குற்றவாளி யாரு? இதுக்கான பதில் புவியியல்ல, அதாவது ஜியாலஜில ஒளிஞ்சிருக்கு. காவிரி டெல்டா மாதிரி இடங்கள்ல என்ன நடக்கும்னா 3 விஷயங்கள் நடக்கும். 1, ஆறு கொண்டு வர்ற வண்டல் மண் படியும். 2வது, அந்த நிலப்பரப்பே மெதுவா கீழே இறங்கும். 3வது, கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயரும். இந்த 3 இயற்கையான ப்ராசஸ் நடந்தாலே போதும், கடற்கரை மெதுவா உள்ள போயிடும். இதுக்குன்னு தனியா ஒரு சுனாமி வரணும்னு அவசியமே இல்ல. இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். பூம்புகார் கதையை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச 2004 சுனாமியோட ஒப்பிட்டு பார்ப்போம். 2004 சுனாமிக்கு அது நடந்த சரியான தேதி தெரியும், நிலநடுக்கம் பார்த்தின டேட்டா இருக்கு, அந்த அழிவெடுக்கு தடயமும் இருக்கு. ஆனா பூம்புகாருக்கு இதுல எதுவுமே இல்ல. இந்த ஒப்பீடு விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது இல்லையா? அப்போ கடைசியா நம்மளோட தீர்ப்பு என்ன? ரொம்ப காலமா நம்பிட்டு வந்த இந்த கதைக்கு தெளிவான ஆதார அடிப்படையிலான பதில் இதுதான்.
பூம்புகார ஒரு சுனாமி அழிச்சதுங்கிறதுக்கு எந்தவிதமான உறுதியான அறிவியல் ஆதாரமும் கிடைக்கல. அப்போ ஒரு கேள்வி வருது. இவ்வளவு ஆதாரம் இல்லாதப்பவும் இந்த சுனாமி கதை ஏன் இன்னைக்கு இவ்ளோ பிரபலமா இருக்கு? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, திடீர்னு நடக்கிற டிராமாட்டிக்கான கதைகள் நம்ம மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். ரெண்டாவது, காணாம போன நாகரிகம்ங்கிற மர்மமே நம்மள ஈர்க்கும். மூணாவது, ஒரு சிக்கலான கேள்விக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு பதில கொடுக்குது. இதுதான் இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நிலைச்சு நிக்கிறதுக்கு பின்னால இருக்கிற உளவியல். ஒரு விஷயத்த நாம எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பிரபலமா இருக்கிறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் உண்மை ரொம்ப மெதுவாவும் கொஞ்சம் சிக்கலானதாவும் கூட இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த முழு அலசலோட சுருக்கம் இதுதான். ஒரு டிராமாட்டிக்கான கட்டுக்கதையை நம்ம தள்ளி வச்சுட்டு அதுக்கு பதிலா கொஞ்சம் சிக்கலான, ஆனா அதை விட பல மடங்கு சுவாரஸ்யமான ஒரு அறிவியல் உண்மையை நம்ம ஏத்துக்கிறோம். கடைசியா இந்த சிந்தனையை தூண்டுகிற ஒரு வரியோட முடிச்சுக்கலாம். வரலாறு ஒரு மர்மம் அல்ல, அதை மர்மமாக்குவது நாம் தான். சில நேரங்கள்ல ஒரு மர்மத்தையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறத விட அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை தேடி போறது தான் ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கும். இந்த அறிவியல் பார்வை தொடரட்டும். நன்றி.